நீங்க ஒரு ஸ்டூடெண்டாவோ பேரண்டாவோ இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மெயினா உங்களுக்கு தான். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹாலிடே வந்து உங்களுக்கு எய்தர் ரெஸ்ட் டைமா இருக்கணும் இல்ல பெஸ்ட் டைமா இருக்கணும். உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல நீங்க வந்து ஏஐ லேர்ன் பண்ணி அதன் மூலமா ஏர்ன் பண்ணலாம். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உங்ககிட்ட plenty ஆஃப் டைம் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏஐ கிட்ட plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுடைய டைமையும் இந்த ஏஐ வச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க இன்கம் கிரியேட் பண்றீங்களா இல்லையா அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 5 விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ண போறோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஹாலிடே, ஏஐ, இன்கம். இந்த 5 விஷயத்தை தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பில்லியனரா ஆகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பில்லியனர் ஆகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுவும் அந்த ஸ்டூடெண்ட் எந்த ஒரு பிசினஸ் பேக்ரவுண்ட் இல்லாத ஃபேமிலியில இருந்து வந்து ஒரு பில்லியனர் ஆகிறது எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் தாண்டி அந்த ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் டிராப் அவுட், ஸ்டில் அவர் பில்லியனர் ஆகிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி ஆயிருக்காரு. ஒரே காரணம் ஏஐ. உங்களுடைய புரிதலுக்கு சொல்றேன். பில்லியன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டில கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பண மதிப்பின்படி சுமார் 8500 கோடி தான் ஒரு பில்லியன். ஃபோர்ப்ஸினுடைய அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய தற்போதைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3.6 பில்லியன். தோராயமா இந்திய மதிப்பின்படி 30,000 கோடி. ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ் டிராப் ஆன ஒரு ஸ்டூடெண்ட், எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் வெறும் ஏஐ யூஸ் பண்ணி 30,000 கோடி சம்பாதிச்சிருக்காரு. அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வாங். அமெரிக்கால பிறந்தவர், ஒரு சைனீஸ் இமிகிரண்ட் பேரண்ட்ஸ்னுடைய சன் அவரு. அவரோட படிச்ச மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நான் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஜாப் வாங்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கப்ப, இவர் மட்டும் நான் எப்படி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், அதாவது ஏஐக்கு இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி எப்படி ஏஐக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்காரு. அவர் படிச்சது பாத்தீங்கன்னா MIT யூனிவர்சிட்டி. உங்க எல்லாத்துக்கும் அந்த யூனிவர்சிட்டி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. அது வந்து கேம்பிரிட்ஜ், பாஸ்டன் பக்கத்துல இருக்கு. என்னுடைய பாசனுடைய சன் வந்து அந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு. நான் ஒரு தடவை அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே கன்சிஸ்டண்டா டாப் 5 ரேங்க்ல இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இனோவேஷன்ஸ், இந்த ஏரியால அவங்க ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேர்ல்டுல இருக்க டாப் சயின்டிஸ்டா இருக்கட்டும், ஆண்டர்பிரனர் ஆகட்டும், இனோவேட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே அங்கிருந்து வந்தவங்க தான். அந்த காலேஜ்ல படிச்ச அலெக்சாண்டர் தான் தன்னுடைய ஸ்டார்ட் அப் ஆன ஸ்கேல் ஏஐ கிரியேட் பண்றதுக்கு தன்னுடைய 19 வயசுல காலேஜ் டிராப் அவுட் ஆறாரு. அவர் வந்து பாக்குறாரு, ஏஐ பில்ட் பண்றதுல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ஏஐ ஹெல்ப் பண்றதுல தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத ரியலைஸ் பண்றாரு. ஏன்னா ஏஐ வந்து ரொம்ப வேகமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, நாம ஒரு ஸ்டார்ட் அப்பை கிரியேட் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் முடிக்கிற வரை கூட வெயிட் பண்ணாம பாதியில அதை விட்டுட்டு வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. இன் ஜெனரல் ஏஐனுடைய கோர் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு டேட்டா தேவைப்படுதுங்க. ஏன்னா ஏஐ மாடல்ஸை டேட்டா வச்சு தான் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு இனஃப் டேட்டா வந்து கிடைக்கிறது இல்லை. அதை தாண்டி அவங்களுக்கு அந்த டேட்டா கிடைச்சாலுமே அது வந்து மெஸ்ஸி அண்ட் ரா டேட்டாவா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா இருக்கணும், லேபிள்டா இருக்கணும், அனடேட்டடா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி டேட்டா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் பாத்தீங்க அப்படின்னா ஏஐனால டைரக்டா போய் ஒரு இமேஜையோ, டெக்ஸ்டையோ, வீடியோவையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. யாராவது அந்த ஏஐக்கு சொல்லணும். இப்ப கார் அப்படின்னா அதை வந்து நம்ம லேபிள் பண்ணணும். இதுதான் காரு, இதுதான் ஹியூமன், இதுதான் ஆப்பிள், இதுதான் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லணும். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வருது டெஸ்லா மாதிரி. அதுவே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்றத நீங்க யோசிங்க. அந்த கார் ரோட்ல போகுது, சிக்னல் வந்து எரியுது, மக்கள் நடந்து வராங்க, அந்த கார் வந்து எப்படி இதை வந்து ரியலைஸ் பண்ணும்? அப்ப நாம அந்த காரை ட்ரெயின் பண்ணணும், அந்த ஏஐனுடைய மாடலை வந்து ட்ரெயின் பண்ணணும். அப்ப அதுக்கு நிறைய பிக்சர்ஸ் கொடுக்கணும். பிக்சர்ஸ் மட்டும் கொடுத்தா போதாது, அதை வந்து லேபிள் பண்ணி கொடுக்கணும்.
அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்றது ஒரு ஸ்டூடெண்ட், டேட்டான்றது ஒரு டெக்ஸ்ட் புக். இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, ஒரு டீச்சர் வேணும் இல்லையா. அந்த டீச்சர் வேலையை தான் ஸ்கேல் ஏஐ பண்ணுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கம்பெனிஸ் கிட்ட இருந்து ரா டேட்டா வாங்கினாங்க. இவங்க வந்து ஒரு ஹியூமன் ஒர்க்கர்ஸ் ஏஐ டூல்ஸ் எல்லாம் வச்சு அதை வந்து ப்ராசஸ்டு டேட்டாவா மாத்தினாங்க. அந்த டேட்டாவை கிளீன் பண்ணி கம்பெனிஸ்க்கு கொடுத்தாங்க. அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டேட்டாவை வச்சு அவங்களுடைய ஏஐ மாடல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஸ்லோவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல்ஃப் டிரைவிங் கம்பெனிஸ்க்கு, டெக் கம்பெனிஸ்க்கு, கவர்மெண்ட்ல டிஃபென்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்களுமே இந்த டேட்டா அனடேஷன் வந்து பண்றோம். எங்களுடைய கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் அண்ட் வரா ஏஐ மூலமா நாங்க நிறைய டேட்டா அனடேஷன் ட்ரைனிங் பண்றோம். நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து டேட்டா இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மெயினா வந்து உங்களுடைய ஏஐ வந்து என்ன மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 விஷயத்தை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நாங்க வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு ஏஐ டேட்டா வந்து எடுத்துட்டு இருக்கோம். அந்த டேட்டா என்ன அப்படின்னா, வீட்டுல நாம என்ன வேலை பார்க்கிறோம், நம்ம சமைக்கிறோம் இல்லையா, காய்கறி வெட்டுறது, கறி வெட்டுறது, வீட்டை கூட்டுறது, வீட்டை துடைக்கிறது, ஜன்னலை துடைக்கிறது, துணி துவைக்கிறது, துணியை மடிச்சு வைக்கிறது, இதை எல்லாத்தையுமே நாங்க வந்து டேட்டாவா கலெக்ட் பண்றோம். ஒரு ஹெட்பேண்ட் கொடுத்து மொபைல் அதில் மாட்டிட்டு வெறும் கை மட்டும் தெரிஞ்சா போதும், பேச தேவையில்லை, முகத்தை காமிக்க தேவையில்லை. இதை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்றோம். ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து ஏஐக்கு ஃபீட் பண்றோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சொன்ன அத்தனை வேலையுமே ஏஐ வந்து பார்க்க போகுது. ஒரு ரோபோவா வந்து ஏஐ பிரெயினை வச்சு இந்த அத்தனை வேலையும் பார்க்க போகுது. இது ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு டேட்டா அனடேஷன்ல. இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல, அதற்கும் நாங்க வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்டு லெவல்ல வந்து இதற்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தாலும் இந்தியா மாதிரி கண்ட்ரியில தான் இதற்கான டேட்டா வந்து கிடைக்கும். அப்படின்றதுனால இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்த 2 ப்ராஜெக்ட்லயுமே நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அலெக்சாண்டர் வந்து ஒரு ஃபாரினர்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும், அதனால அவங்க இதெல்லாம் செஞ்சிடறாங்கன்னு. அதற்கு நான் உங்களுக்கு பதில் வச்சிருக்கேன். இப்ப ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட், இதே மாதிரி நிரூபிச்ச ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டை பத்தி குயிக்கா சொல்றேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குயிக்கா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்டினுடைய பேரு பிராஞ்சலி அவஸ்தி. அந்த பொண்ணு அவங்களுடைய ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்றப்ப அவங்களுடைய வயசு வந்து வெறும் 16. அதே மாதிரி தான் இந்த பொண்ணு என்ன பண்ணினாங்க அப்படின்னா, எனக்கு ஏஐ மூலமா ஜாப் வேணும்னு தேடலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி இருந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடினாங்க. அந்த சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே இந்த ரிசர்ச் பேப்பர்ல ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க. டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வெரி லாங் ரிசர்ச் பேப்பர்ஸ், டிஃபிகல்ட் லாங்குவேஜ், டைம் கன்சியூமிங் ரீடிங், இதை எல்லாமே எப்படி ஓவர் கம் பண்றது, இந்த ரியல் பெயினுக்கு எப்படி சொல்யூஷன் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தாங்க. அந்த சொல்யூஷன் பேர் தான் டெல்வ் ஏஐ. ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க கிரியேட் பண்ணாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மைக்ரோசாஸ் ஏஐ டூல். நம்ம இந்த மைக்ரோசாஸ் ஏஐ பற்றி நிறைய பேசியிருக்கோம். நாங்களுமே அந்த டூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், promptec.ai. அதே மாதிரி அவங்க கிரியேட் பண்ணது தான் delve.ai. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய ரிசர்ச் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அதில் இன்புட்டாக கொடுத்தோன்னா அது அதனுடைய கீ இன்சைட்ஸ், சம்மரிஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துரும். அதாவது ஒரு ஃபுல் மூவியை கொண்டு போய் கொடுத்தோன்னா ஒரு ட்ரெய்லராக கட் பண்ணி கொடுக்குது இல்லை, அந்த மாதிரி இதை அந்த பொண்ணு வந்து சாதனை பண்ணாங்க இல்லையா. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஃபண்ட் வந்து ரைஸ் ஆச்சு. அவங்களுடைய ஸ்டார்ட் அப் வந்து ஒரு $1 மில்லியன் ஸ்டார்ட் அப்பாக வந்து கன்வெர்ட் ஆச்சு. குளோபல் யூசர் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ஸோ இதுவரை நான் உங்களுக்கு 2 பேர் சொன்னேன், 2 யங் பீப்புள், 2 ஸ்டூடெண்ட்ஸு, 2 டிஃபரெண்ட் பாத். ஆனால் அவங்க சாதிச்சது வந்து ஒரே ஒரு காமன் ஏரியா, அது வந்து ஏஐ. அந்த 2 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து பில்லியனரா மாறிட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 16 வயசுல வந்து ஸ்டார்ட் அப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருமே ஒரு எக்ஸ்பர்ட்டா ஸ்டார்ட் பண்ணல, எதுவும் தெரியாம தான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணினாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஏஐ யூசர்ஸா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஐ பில்டர்ஸா இருப்பாங்க. நான் இங்க உங்களை ஒரு பில்டரா மாறுங்கன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போடணும், அது வந்து ஒரு பெரிய வேலை. நான் உங்களை வந்து இப்போதைக்கு பில்டரா மாறுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒரு யூசரா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன்.
இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஏஐ டூலை பற்றி டீச் பண்ண போகிறது கிடையாது. நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு காலேஜை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸோ டைமோ ஏஐயோ உங்களோட கம்பீட் பண்ணுற அதர் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸோ உங்களுக்காக நீங்கள் டிகிரி முடிக்கிற வரை வெயிட் பண்ணாது. 2 to 3 மணி நேரம் நீங்கள் டெய்லி உங்கள் ஃபோனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், அதில் ஒரே 1 மணி நேரம் தான் நீங்கள் ஏஐ லேர்னிங்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சம்மரில் டிசைட் பண்ணுங்கள், உங்களுடைய டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா வேஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்னு போய் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் பாத் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ப்ராம்ப்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்டிங் தான் கோர் ஸ்கில் ஆஃப் ஏஐ. ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும், அதுதான் ஏஐக்கு எல்லாமே. ஸோ ப்ராம்ப்டிங்ன்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஏஐனோட பேச போகிறீங்க. ஏஐ வந்து பவர்ஃபுல் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது. அதனால் பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்டிங்கை படிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கில் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்கில் மல்டிப்ளையராக மாறும். இந்த ப்ராம்ப்டை வச்சு நீங்கள் வந்து கான்டென்ட் எழுதலாம், டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஐடியாஸ் பில்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்கில் இருக்கிற ஆட்களை தான் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பிஸ்னஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஏஐ டூல்ஸ் கிட்ட பேசுகிற, ஆப்ரேட் பண்ணுற, கைட் பண்ணுற ஆட்கள் தேவை. அதனால இந்த ஸ்கில் வந்து டிமாண்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் ஒர்க் இருக்கு இல்லையா, நீங்கள் காலேஜில் பண்ணுற ரொட்டீன் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக குவாலிட்டியாக டெலிவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு இந்த ஸ்கில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸல் யூஸ் பண்ணணுமா, இல்லை ஒரு பிபிடி கிரியேட் பண்ணணுமா, அதெல்லாம் மினிட்ஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, மினிட்ஸில் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். இது தாண்டி இது வந்து ஐடிக்கான டூல் மட்டும் கிடையாது, அனைவருக்குமான டூல். இட் ஒர்க்ஸ் அக்ராஸ் எவ்ரி டொமைன். ஸோ ப்ராம்ப்டிங்கை வந்து நீங்கள் டெக்காகவே பார்க்காதீங்க, அது நான் டெக் பீப்புளுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டா, லிட்ரேச்சர், மேனேஜ்மெண்ட், ரிசர்ச்னு எந்த ஒரு மேஜர் வச்சுருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இது வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு ஃப்ரீலான்சராக, ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக டிஜிட்டல் ப்ராடக்டை பில்ட் பண்ணி இந்த ப்ராம்ப்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதற்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்டேயே அந்த டிபெண்டன்சி கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஏஐ கூட பேசி ஏஐ மூலமாக உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் என்ன வந்து அப் டு டேட் இருக்கோ அதை எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய திங்கிங் எபிலிட்டியை வந்து இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா குட் ப்ராம்ப்டிங் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும், லாஜிக்கல் திங்கிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும், ஸ்ட்ரக்சர்டாக எப்படி கொஷின் கேட்கணும் அப்படின்றத கொடுக்கும். இது வந்து உங்களுடைய பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணும். முன்னாடிலாம் என்ன பேசுவாங்க, இங்கிலீஷ் தான் வந்து முக்கியமான ஸ்கில் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு சினாரியோ எல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு ப்ராம்ப்டிங் தான் முக்கியமான ஸ்கில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ப்ராம்ப்டிங் படிக்கிறீங்களோ அவங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களால் ஏஐ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அந்த ஏஐ வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். அடுத்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸ், ஏஐ டூல்ஸ். ஒரு டொமைனுக்கு ஒரு டூல் படிங்க. இல்லை அப்படின்னா வெறும் 4 டூல் படிங்க. 4 டொமைன்ல இருந்து. டிசைனா கேன்வா படிங்க, வீடியோவா கேப்கட் படிங்க, ரைட்டிங்க்கு கிராமர்லி படிங்க, ரிசர்ச் வேணுமா பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ படிங்க. 100 டூல் இல்லை, வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரிஜிஸ்டர்டு ஏஐ டூல்ஸ் இருக்குது. 1,00,000க்கும் மேற்பட்ட அன்ரிஜிஸ்டர்டு ஏஐ டூல்ஸ் இருக்குது. இது எல்லாம் நம்ம படிக்கணும்னா நம்மளோட ஆயுள் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 4 டூல் டார்கெட் பண்ணுங்கள், அதை படிங்க. அதை படிச்சிங்கன்னா போதும். இதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்ளை பண்ண போகிறீங்க. ஒரு கான்டென்ட் எழுதலாம், வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம், பிஸ்னஸில் உங்களுடைய பேரண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஹெல்ப் பண்ணலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுனுடைய பிஸ்னஸை ஹெல்ப் பண்ணலாம், சின்ன ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா போஸ்டர் டிசைன் பண்ணுங்க, கேப்ஷன் எழுதுங்க, வீடியோ எடிட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிங்க.
மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதற்கப்புறம் பெருசாக ஸ்கேல் அப் ஆகுங்க. மை டியர் பேரண்ட்ஸ், நீங்கள் மோட்டிவேஷன் மட்டும் பண்ணால் பத்தாது, உங்களுடைய கிட்ஸ் வந்து மூவ் ஆறாங்களா, அதற்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத வந்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா, லேர்ன் பண்றாங்க, எக்ஸைட் ஆறாங்க, பட் ஆனால் அப்ளை பண்றது கிடையாது. லேர்னிங் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் அன் என்டர்டைன்மெண்ட், நாட் அன் எஜுகேஷன். இதை வந்து உங்களுடைய மைண்ட்ல வச்சுக்கோங்க. சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் சொல்றேன். லேர்ன் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் வந்து ஏஐ மாஸ்டரி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறோம். வீக்லி வந்து ஃப்ரீ வெபினார்ஸ் வைக்கிறோம். எங்களுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ராம்ப்டிங்கில் பேசிக்கு, அட்வான்ஸ்டு அண்ட் ப்ராம்ப்ட் ஹேக்ஸ் அண்ட் தென் 51 டூல்ஸ் வந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். ப்ளஸ் வேர்ல்ட் கிளாஸ் டூலான மைக்ரோசாஃப்ட் ஏஐ டூலான promptec.ai வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்குறோம். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.